படத்தோட மைனஸ்க்கு வருவோம். முதல் மைனஸ் படத்தோட கதை. நாம வழக்கமா பார்த்து சலிச்சு போன ரா ஏஜென்ட் கதை தாங்க. அதுவும் படத்துல பல தமிழ் படங்கள் சாயல் வருது. இது அது இல்ல அப்படின்னு நிறைய காட்சிகள் ஞாபகத்துக்கு வருது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம கமல் சார் விக்ரம் பட கிளைமேக்ஸ்ல ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஸ்மால் சைஸ் பீரங்கி மாதிரி ஒரு கன் கொண்டு வந்து சுடுவார்ல, அந்த சீன் அப்படியே வருது. ரெண்டாவது மைனஸ், முன்னாடி சொன்ன மாதிரி ஹீரோயின் போர்ஷன். இதுல அவங்களுக்கு 3 பாட்டு வேற கொடுத்துருக்காங்க. அந்த சாங்ஸும் சரி, சாங்ஸ் பிளேஸ்மெண்ட்டும் சரி, படத்துக்கு ஸ்பீட் பிரேக்கர் தான். அதே மாதிரி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போகுது, ஆனா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமையை சோதிக்குது. மூணாவது மைனஸ், லாஜிக் மிஸ்டேக்ஸ். தெலுங்கு படத்துல என்ன லாஜிக் வேண்டி கிடக்குன்னு கேக்குறீங்களா? இல்லதான், ஆனாலும் சொல்ல வேண்டியது என் கடமை இல்லையா? 60 பேர் சேர்ந்து ஹீரோவை சுடுவாங்க, அவருக்கு ஒண்ணுமே ஆகாது. போலீஸ், ஆர்மின்னு எல்லாமே சேர்ந்து ஹீரோவை துரத்துவாங்க, சுடுவாங்க, அப்பவும் எதுவுமே ஆகாது. எல்லாத்துக்கும் மேல படத்துல டைம்லைன் ஆஃப் ஈவென்ட்ஸ்ங்கிறத மெயின்டைனே பண்ணல. ஒரு கேரக்டரும் திடீர்னு பார்த்தா ஹைதராபாத்ல இருக்கு, திடீர்னு பார்த்தா காஷ்மீர்ல இருக்கு, திடீர்னு பார்த்தா ஏதோ ஐலாண்ட்ல இருக்கு. அதுவே சில குழப்பத்தையும் தருது.